இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல சுதா கங்காராவ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பராசக்தி படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 1960 காலகட்டத்தப்போ அண்ணாதுரை ஆட்சிக்கு முன்னாடி மத்திய அரசால இந்தியாவில ஹிந்தியை பயங்கரமா திணிச்சாங்க. குறிப்பா எல்லா மாநிலத்திலையும் ஹிந்தியை இந்திய மொழியாக வைக்கணும்னு ரொம்ப தீவிரமும் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் சொல்ல போனா இதுக்குன்னு ஒரு மாணவ படை, நீங்க ஹிந்தியை முதன்மை மொழியா வச்சா அதை நாங்க எதிர்த்து போராடுவோம்னு புறநானூறு அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா எதிர்த்து போராடினாங்க. அந்த அமைப்போட தலைவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன். இந்த அமைப்போட முதன்மையான குறிக்கோள் என்னன்னா, அந்தந்த மாநிலங்கள்ல அவங்களோட தாய்மொழி தான் முதன்மையா இருக்கணும்னு அவங்களோட காலேஜ் டைம்ல இருந்து ஹிந்தியை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டமே பண்ணுறாங்க. அந்த போராட்டத்துல எதிர்பாராவிரமா எஸ்கேவோட நண்பர் ஒருத்தர் இறந்து போறாரு. அவரோட இறப்பை எஸ்கேவால தாங்கவே முடியல. இதுக்காகவா நாம போராடணும்? நம்ம அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நாம எதுக்காக ஹிந்திக்கு எதிராக போராடணும்? எல்லாத்தையும் அரசியல்வாதியை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு அமைப்பை கலைக்கிறாரு. அதோட மொத்த மாணவர்கிட்டையும் நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சராசரி வாழ்க்கைக்கு எஸ்கே மாறுதாரு. எஸ்கே படிச்சு முடிச்சு ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றாரு. அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் தான் அதர்வா. அப்பா அம்மா கிடையாது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால நம்ம ஹீரோ எஸ்கேயும் ஹிந்தியை கற்றுக்கலாம்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எஸ்கே பண்ண அதே ஹிந்தி எதிர்ப்பை தான் தன்னுடைய கல்லூரியில் அவருடைய தம்பி அதர்வா பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஹிந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டில் முதன்மை மொழியாக கொண்டு வரணும்னு ஏகப்பட்ட வேலை பார்க்குறாரு. அப்போ தான் ஜெயம் ரவி என்ட்ரி ஆகுறாரு. எஸ்கேவுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஏற்கனவே சில முன் விரோதம் இருக்குது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் எஸ்கேவுக்கும் ஜெயம் ரவிக்கும் நடந்த சண்டையில் ஜெயம் ரவியோட ஒரு கட்டை விரலை வெட்டிடுவார். என் கட்டை விரலை வெட்டினவனை நான் பழி வாங்கணும்னு அந்த அமைப்போட தலைவரான எஸ்கேவை தேடிட்டு இருப்பாரு. ஹிந்தியை கற்றுக்கிட்டு நான் எப்படியாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போய் என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறாரு. அவரோட ஏரியாவில் ஒரு எம்பி இருக்காரு. அவரோட பொண்ணு தான் ஸ்ரீலீலா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு கடத்தில் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி ஹிந்தி நல்லா பேசக்கூடிய பொண்ணு தான். அதனால நம்ம எஸ்கேவும் ஹீரோயினி கிட்ட ஹிந்தி கற்றுக்கொடுன்னு கேட்குறாரு. ஒரு கடத்தில் அவருடைய தம்பி கிட்ட ஹிந்தி எதுப்புலாம் வேணாம், நம்ம குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு. ஆரம்பத்தில் ஹிந்தி எதிர்த்து போராட்டம் பண்ணாலும் அவருடைய நண்பனை இழந்த எஸ்கே தன்னுடைய தம்பி இழந்துடக்கூடாதுன்னு கண்டிப்பாரு. ஆனால் அவர் கேட்குற மாதிரியே தெரியல. இது ஒரு பக்கம் நடக்க, நாம எப்படியா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கியே தெரியணும்னு சென்னைக்கு இன்டர்வியூ போகிறாரு. அப்படி போகும்போது தான் ஹீரோவுக்கு ஹிந்தி முழுமையான மொழியாக ஆக்கிட்டாங்கன்னு தெரிய வருது. இன்டர்வியூவில் ஹிந்தியில் கொஸ்டின் கேட்டனால ஹீரோவால் ஆன்சர் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் எஸ்கேவோட தம்பி ஹிந்தி போராட்டத்தில் இறங்குறாரு. ஜெயம் ரவிக்கு அப்பதான் தெரிய வருது புறநானூறு அமைப்போட தலைவர் தான் எஸ்கேன்னு. அதனால அவருடைய தம்பி அதர்வாவை அங்கேயே டார்கெட் பண்ணி சுட்டு கொன்றுறாரு. ஹீரோவுக்கு அவருடைய தம்பி இறப்ப அவரால் தாங்கவே முடியல. எவ்வளோ ஹிந்தி போராட்டம் பண்ணியும் தமிழ் அரசு கொஞ்சம் கூட செவி சாய்க்கல. அந்த போராட்டத்தில் ஏகப்பட்ட மாணவங்க சுட்டு கொன்றுறாங்க. இதில் ஜெயம் ரவியோட பங்கு தான் முக்கியமாக இருக்கு. எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணி ஜெயம் ரவி டார்ச்சர் பண்ணுறாரு. எஸ்கேயும் எங்களுடைய முதன்மையான மொழி தாய்மொழி தான் உறுதியாக சொல்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சும் போயிருந்தாரு. எஸ்கே பொள்ளாச்சியில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெயம் ரவி அங்கே படையை திரட்டி பொள்ளாச்சி ஊர் மக்களையும் ஹீரோவையும் ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் எல்லாத்தையும் சுட்டு கொள்ளுதாரு. எஸ்கே பண்ண சம்பவத்தினால தமிழக அரசு எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த மொழி தாய்மொழியாக இருக்கோ அங்கெல்லாம் ஆங்கிலத்தையும் சேர்த்து கற்றுக்கலாம்னு ஒரு அரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதனால் சிஎன் அண்ணாதுரை ஆட்சி மீண்டும் வருது. மக்கள்கிட்டையும் மாணவர்கிட்டையும் நல்ல ஆதரவு கிடைக்கிது. தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தவரே சிஎன் அண்ணாதுரை தான். அவருடைய பங்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பங்காக இருக்குது. எஸ்கேவுக்கும் ஜெயம் ரவிக்கும் நடந்த சண்டையில் எஸ்கே ஜெயம் ரவியை கொன்றுதாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்னதான் உங்களுடைய மொழியை திணிச்சாலும் எங்கள் தாய்மொழியான தமிழை தான் நாங்கள் முதன்மையான மொழியை வைப்போம்னு தமிழ்நாட்டு மக்கள் ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் 1960 காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். சிஎன் அண்ணாதுரை காலத்திலேருந்தே தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு இந்த படத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட்டில் சொல்லு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்கள்.